யாரோ தெரிஞ்சவங்க தான் ஃபோன் ட்ரை பண்றாங்க, நீங்க எடுக்கலன்னதும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாருங்க. அவங்க தான் அனுப்புறாங்கன்னு உனக்கு தெரியுமா? பேசாம உன் வேலை பார்த்துட்டு போயே. I want to talk to you. யாருங்க நீங்க? எதுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க? யார் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பேர் எல்லாம் கிடையாதா? மெசேஜ் அனுப்ப தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களை எனக்கு தெரிஞ்சா நான் பேசுறேன். என்ன பாக்குறேன்? ஏதோ போன்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கோவப்படுறீங்கன்னு பார்த்தா என்கிட்டயும் கோவப்படுறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க யாருன்னு கேக்குறல்ல, யாருன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன பேசணும் என்கிட்ட? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. சும்மா போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. போன வைங்க. ஏன் கோவப்பட்டு கத்திட்டே இருக்கீங்க? எதுக்கோ கத்துற. உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அது நீதான். வாழ்க்கையில நிறைய பேரு நிறைய விஷயங்களை இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களை புரிஞ்சுக்காத மனைவி கூட தான் நீங்க வாழ்ந்தீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஹாசினிய உங்களுக்கு பிடிக்கல. சரி, கோவம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் மாறும்னு நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் பக்கத்துல வந்தா கோவப்படுறீங்க. எனக்கு எப்படி உங்ககிட்ட டீல் பண்றதுன்னே தெரியல. ஏன் ஹாசினி ஏஜிவை டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? அவ ஒண்ணும் என்ன டென்ஷன் படுத்தல. சில சமயம் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏஜே, ரெண்டு விஷயம் உங்களால மறக்க முடியல. ஒண்ணு பிரவலி அத்தை, இன்னொன்னு இந்த ஹாசினி உங்களுக்கு பண்ண துரோகம். ஏய், நீதான் அவருக்கு பிரச்சனையே. அவருக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, ஒதுங்க வேண்டியது தானே? பிடிக்கலன்னா ஒதுங்கி ஓரமா போறதுக்கு இது ஒன்னும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, வாழ்க்கை. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவரை என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நான் போயிட்டா அவரு சந்தோஷமா இருந்துருவாரா? கண்டிப்பா மாட்டாரு. இல்ல உங்க பிரபலி தான் வந்துருவாங்களா? என்ன ஏஜே, அவ ஏதோ சொல்றா, அமைதியா இருக்கீங்க. நான் போயிட்டு அவர் சந்தோஷமா இருந்துருவாரான்னு கேக்குறான். எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே இருக்க போறீங்க? ஹாசினி தனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏஜே, நீங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல. என்னை எத்தனை விதமா நீங்க வெறுத்தாலும் நான் உங்ககிட்ட அன்பை மட்டும் தான் காமிப்பேன். யார் என்ன இங்க இருந்து துரத்த நினைச்சாலும் அது நடக்காது. என்ன ஹாசினி, நீ பாட்டு பேசிட்டே போற? அவர் அமைதியா இருந்தா நீ பாட்டு பேசிட்டே இருப்பியா? அர்ச்சனா, நீ எங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்லங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அப்ப நாங்க யாரு? வெறும் ஹாசினி ஏஜேவா? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா? அதுவும் இல்லனா நாங்க தூரத்து சொந்தமா? இது ஜென்மாந்திர பந்தம். இது பாருங்க, ஏஜே கோவப்படுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் ஏஜே என்கிட்ட அமைதியாதான் பேசணும், அன்பா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். கோவப்படுவீங்களா? என்கிட்டயே கோவப்படுவீங்களா? யாரோ ஒருத்தர் போன் பண்ணதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க. இது பாருங்க, இனிமே என்கிட்ட நீங்க கோவப்படக்கூடாது, ஓகே? ஹாசினி, பிரவலியை நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க.
சின்ன திமிர் இருந்த ஏஜேவியை மிரட்டுவ. அவர் ஒரு அப்பாவி. உன்கிட்ட ஏமாந்துருவார்னு நினைக்கிறேன்ல, விடமாட்டேன் விடமாட்டேன் உன்னை. நானும் ஏஜேவை விடுறதா இல்ல பாட்டி. ஏஜேவை பழைய ஏஜேவா மாத்தணும். என்ன பண்ணலாம் பாட்டி? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அதை யூஸ் பண்ணி ஏஜேவை அட்ராக்ட் பண்ணிடுறேன். ம். பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் பார்த்தா தெரியல? வெக்கப்பட்டு நிக்கிற இந்த அழகி. பாட்டி, சின்ன வயசுல நீங்க ரொம்ப அழகா இருந்திருப்பீங்கல்ல? ஆமாமா, ஜமீன் பரம்பரை, மன்னர் வகையரா, மந்திரி மகன்கன்னு வந்து வரிசையா என்ன பொண்ணு கேட்டாங்க. சின்ன வயசுல நான் அவ்வளவு அழகு. இப்பவும் அழகான கிழவிதான். ஏய், சும்மா சொன்ன பாட்டி. ஆ, பாட்டி, கணவனை கைக்குள்ள போடுறது எப்படின்னு ஒரு 4-5 ஐடியாவை அடிச்சு விடுங்களேன் பாட்டி. நான் அதை வச்சு ஏஜேவை அட்ராக்ட் பண்ணிடுறேன். ஹாசினி, பேச்சு பேச்சா இருந்தா எதுவும் நடக்காது. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே பாட்டி. ஏய், அன்ப செயல்ல காட்டு, ஆசைய அப்படி காட்டு. அதான் எப்படி? எப்படி? நீ நேரா ஏஜே ரூம்குள்ள போ, அவனை பாரு, என்னன்னு கேப்பான். கண்ணாலேயே அவன் கேட்டா நீ கண்ணாலேயே பதில் சொல்லு. அவன் வாயால கேட்டா அவன் காதுக்கு கேட்காத மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லு. மெதுவா அவன் பக்கத்துல போ. அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ அவனை பாரு, அவன் கண்ணை பாரு. புதுசா பூத்த பூ மாதிரி ஒரு புன்னகை அவனுக்கு எடுத்து விடு. அவன் உன்னை ஒரு மாதிரி பாப்பான். அவன் அசந்த நேரமா பார்த்து ஒரு உம்மா கொடுத்து விட்டுடு. ஐயோ, உம்மாவா? அதெல்லாம் முடியாது. ஐயே, ஏண்டி இப்படி பயப்படுற? ஒரு உம்மா தானே, அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லையா, பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. ஏஜ் டென்ஷன் ஆயிடுவாரு பாட்டி. நீ அவனை பேச விட்டாதானே, பேச விடாத. அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அவன் வாயை திறக்க விடாம அப்படியே லாக் பண்ணிடு. ஐயோ, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஐயோ, ஏண்டி இப்படி கத்தி ஊற குட்டுற? ஐயோ, வாய மூடு. அவன் கத்துறதுக்கு முன்னாடி நீ கத்தி காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கே. ஏண்டி இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? தைரியத்துக்கு எல்லாம் இங்க பஞ்சம் இல்ல. அதெல்லாம் ஹாசினி கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு பாட்டி. தைரியம் தான் ஜெயம். ஆனா ஏஜே உம்மன் இருப்பாரு. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்னடி? நமக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். இத கச்சிதமா முடிச்சிட்டு வா. வெற்றி உனதே. ஜெயிச்சிட்டு வா. என்னடி ஆச்சு? ஐடியா கொடுத்தா மட்டும் போதுமா? ஐட்டம் வேண்டாமா? ஐட்டமா அப்படின்னா? லிப்ஸ்டிக் பாட்டி. இப்பதான் நீ சரியான ரூட்டுக்கு வந்திருக்க. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. போ 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 போ. இந்த 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 பாட்டி, கண்ணாடி. நீ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளையா நான் இங்க கொண்டு வந்து வைக்க முடியும்? அப்படி எதுவும் இங்க இல்லையேடி. இந்த பா, போனை பார்த்து போடு. நைஸ் ஐடியா. ஓகே, டபுள் ஓகே. இந்தாங்க, எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. வரட்டா? ஏய் நில்லுடி. நீ என்னடி இப்படி இப்படி போற? சும்மா அழகா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி அழகா நடந்து போனோம். இப்படியா? இதுதான். ஓகே.
இது ஓகேவா? டபுள் ஓகே. ஓகே ஓகே போ போ. அப்பாடா. பழிச்சுக்குவா. ம். எஸ். மே ஐ கம் இன்? இந்த லூசா புதுசா கேள்வி எல்லாம் கேக்குது. ஏய் வா. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்போ என்ன? நீங்க வேலைய பாருங்க. இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே. என்ன ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஐயோ, நான் மனசுக்குள்ள பேசின வெளியே கேட்டுருச்சா? கேக்குற மாதிரி தானே பேசுனேன். அப்படியா? சரி, நான் சைலண்டா பேசிக்கிறேன். என்ன பேசுவ? ஐயோ, நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கேன், விடுங்களேன். எதுக்கு இங்க நின்னு வளரிட்டு இருக்க நீ? வேண்டுதல் தான். வேண்டுதல்? நீ என்ன பாக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொல்லவா? சொல். ஏ சாமி, 2 குண்டு கண்ணிய சுரட்டும் போது தண்டு இடத்துல நண்டு மேய்து சாமி. ஏ சாமி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஆந்த என்ன வேவ் பாக்குற மாதிரி இருக்கு. ஹலோ. எஸ் எஸ் எஸ். ஓ அப்படியா? சரி சரி கொடுக்குறேன். பேசு. ஏன் கிட்டியா? உனக்கு தான். பேசு. ஹலோ மேடம், நாங்க இப்பதான் யூடியூப் சேனல்ல உங்க பிரியாணி போட்டியை பார்த்தோம். வாழ்த்துக்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஷியோர் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி என்னோட ரசிகர்கள் தான் எனக்கு முக்கியம். என்னோட உயிர். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 98842333. ஓகே மேடம், தேங்க் யூ. தேங்க் யூ. இந்தாங்க. எனக்கா தான் இருக்கும். கொடுங்க கொடுங்க. என்னோட ஃபேன்ஸா இருந்தா நல்ல வேலை ரூம்ல நான் இருக்கேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். என்னோட பெருமைய மத்தவங்க வாயால சொல்ல நீங்க உங்க காதார கேளுங்க. ஹலோ, ஹாசினி ஹியர். அட அறிவிக்கட்ட முண்டுமே, பாத்ரூம் க்ளீன் பண்ணி 2 நாள் ஆச்சு. எங்க போய் தொலைஞ்ச? பாத்ரூமா? கல்யாண மண்டபம் ஃபுல்லா அசிங்கமா இருக்கு. சீக்கிரம் வா. ஐயோ சாரிங்க, ராங் நம்பர். கல்யாண மண்டபம் ராசி. யாருக்கு போன் பண்ற? இப்ப பேசினாங்கல்ல அவங்களுக்கு தான். எதுக்கு? திட்டுவாங்கதா. எதுக்கு திட்டு வாங்கணும்? என்ன திட்டினா நீங்க சிரிக்கிறீங்கல்ல. நீங்க சிரிச்சு நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தேங்க்யூ. இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்போ கடைசியா சிரிச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. என் கூட இருக்கும்போது நான் உங்களை சிரிச்சுட்டே இருக்க வைப்பேன்.
என் சிரிப்பு காண போனதுக்கு நீதானே காரணம். அதனாலதான் அதை திரும்ப கொண்டு வரேன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கெஞ்சுறேன். சில சந்தர்ப்பங்கள் திரும்ப கிடைக்காது. நான் அப்படி நினைக்கிறது இல்ல. நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான். நான் அப்படி பார்க்கல. ஒரே விஷயத்துல சந்தர்ப்பங்கள் அப்பப்போ வந்துட்டே இருக்காது. முக்கியமா என்கிட்ட அது வராது. நான் உன் மேல கோவப்பட்டோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ நான் இந்த முடிவு எடுக்கல. தெளிவா முடிவு எடுத்திருக்கேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுங்கிறது உண்மை. அதுதான் என் மனசு சொல்லுது. என் மனசு சொல்றதுதான் நான் கேட்பேன். நான் உன் கூட கொஞ்சம் சிரிச்சா பேசினா, உன் கூட டின்னருக்கு போனா, நான் உன் நம்பர் யாருக்கோ கொடுத்தா, அதனால உன் மேல லவ் இருக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. இது நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப நான் இந்த வீட்ல ஒரு பீரோ, சோஃபா, ஸ்டூல் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கணுமா? அப்படி அவசியமே இல்லையே. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ சந்தோஷமா போலாம். என்னை விட்டு போலாம். பிடிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்ககிட்டயே வந்தேன். எதுக்கு வந்த? என்னை ஏமாத்த தானே வந்த? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண வந்த. என்னை அழ வச்ச, அவமானப்படுத்தின, என்னை கோர்ட்ல நிப்பாட்டின. நல்ல வேளை எனக்கு தண்டனை கிடைக்கல. தண்டனை கிடைக்காம அபிமன்யு சார் பாத்துக்கிட்டாரு, என்ன பாதுகாக்கினாரு. அபிமன்யுவா யாரு கூட்டிட்டு வந்தா? அர்ச்சனா. அர்ச்சனாவா? தெரியும். நீ தான் அபிமன்யு சாரை கூட்டிட்டு வந்தேன்னு நீ சொல்லுவேன்னு அர்ச்சனா என்கிட்ட ஏற்கனவே சொன்னா. அதே பொய்யை தான் நீ இப்போ சொல்ல போறியா? கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போச்சு. அதான் சொன்ன, நீ உள்ள வராத, வெளியே இருந்துக்கோன்னு. நீ கேட்டியா? வரும் அளவு காத்திருக்குமா கொக்குங்கிறது இதுதானோ? விட்றாத ஹாசினி, பாட்டி சொன்ன சந்தர்ப்பம் இதுதான். விடாத, மிஸ் பண்ணிடாத. குட் சான்ஸ். என்னாச்சு? ஏய் ஹாசினி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லிட்டு போ. ஏஜி மூக்குல ஒரு பஞ்சு விட்டாரோ? அக்கா, ஐயோ, சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். பாய். அக்கா அக்கா அக்கா, ஏய், ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்னாச்சு? ஏஜே ஹாசினி மூக்குல ஒரு பஞ்சு கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாக்கா. ஏஜேயே மூக்குல பலமா அடிபட்டுருச்சான்னு ஹாசினி கிட்ட கேட்டாரு. அவ ஆமான்னு தலையாட்டிட்டு ஓடி போயிட்டா. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். சரி சரி, வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். வாங்க வாங்க, போலாம் போலாம் போலாம். ஏய், என்னடி ஆச்சு? சக்சஸா? அதுக்கேண்டி முகத்தை மூடிட்டு பேசுற? கடி ஏதோ பலமா விழுந்துருச்சோ? என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? இதுல என்னப்பா பிரச்சனை வரப்போகுது? ஹாசினி சந்தோஷமா இருக்கா. ஹாசினி, என்னாச்சு? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்ல. என்ன? அவளுக்குதான் அடிபட்டிருக்கேப்பா, நீயாவது சொல்ல. என்ன சொல்றது? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. என்னடி சொல்றான் இவன்? விடுங்க பாட்டி, நான் அப்புறமா உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஒரே குழப்பமா இருக்கே. அதான் பாட்டி, எனக்கும் புரியல. நான் கண்ணை மூடிட்டு என் ஒர்க்கை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இவன். ஐயோ, விடுப்பா விடுப்பா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
எனக்கு இங்க துக்கமா இருக்கு, உனக்கு வெக்கமா இருக்கா?